ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து பொங்கலுக்கு முந்தின நாள் ஷூட் பண்ணுற வீடியோ. நாங்கள் வந்து இப்போ ஊருக்கு தான் போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜிமிக்கி வந்து எனக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிடுங்க. புதுசாக எடுத்தது. இப்போ இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் லைக் பண்ணி எடுத்தேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது 6:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி பொழுது விடிஞ்ச பின்னாலே போய்க்கலாம், தம்பியை பணியில் கூட்டிகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் கிளம்புனோம். கொஞ்ச நாளாகவே நம்மளுடைய சேனலில் ரீசெண்டாக நம்ம போடுற மாதிரி நார்மல் விளாக்ஸ்லாம் போடுறதில்ல, தொடர்ந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரீசெண்ட் டேஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின வீடியோ கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுக்கடுத்து நம்மளுடைய சேனலில் அந்த வீடியோஸும் தொடர்ந்து வரும். இந்த வீடியோஸும் வீக்லி ஒன்ஸ் கன்ஃபார்ம் வந்து லாங் வீடியோவாக போஸ்ட் போட்டுருவேன். மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. எங்களோட பொங்கல் டேஸ் நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பொங்கல் அப்படின்னாலே நார்மலாகவே கிராமத்தில் கொண்டாடுறது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒரு டைம் ஆகுது ஊரில் இருக்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே முன்னோர்கள் சொல்லி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் பாதி தூரம் கூட கிராஸ் பண்ணலாம், அதுக்குள்ளவே மாமா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி டீலாம் குடிச்சிட்டு அப்படி வீட்டுக்கும் வந்தாச்சு. எப்பயுமே நம்ம ட்ராவல் விளாக் ஃபுல்லாக போடுவோம். இந்த டைம் வந்து அவ்வளோவா ஷூட் பண்ணவே இல்லை. வீட்டுக்கும் வந்தாச்சு. பொங்கல் அன்னைக்கு காலையில் வாசல் ஃபுல்லாகவே அம்மா வந்து சாணி தொளிச்சு ஃபுல்லாக கூட்டிலாம் விட்டாச்சு. நான் வந்து கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அம்மா அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் இன்னும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் பொங்கல் கோலம் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோவை எங்கள் அம்மா பார்த்தா கண்டிப்பாக சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு கோலம் கூட போட்டதில்லை, இங்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய கோலம் இவ்வளோ அழகாக போடுறேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா எங்கள் அம்மா அவ்வளோதான் திட்டலாம் மாட்டாங்க. இவங்களுக்காக இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி அப்படி தான் நினைப்பாங்க. பிறந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு வேலை கூட பார்க்க மாட்டாங்க, இதே புகுந்த வீட்டுக்கு போன பின்னாலும் அவ்வளோ வேலை பார்ப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிறந்த வீட்டில் மட்டும்தான் நம்மளுக்கான ஃப்ரீடம் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா பிறந்ததுலேருந்து 20 வருஷத்துக்கிட்ட அவங்க கூட ட்ராவல் பண்ணுறோம். அதனால நம்ம என்ன பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்காக நம்ம எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். நான் போட்ட கோலத்தை விட எங்கள் அம்மா சூப்பராக கோலம் போட்டிருக்காங்கல்ல. இந்த சைடு வாசலில் அம்மா போட்டாங்க, அந்த சைடு நான் போட்டேன். இந்த சைடு கலர் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் நச்சுன்னு இருக்குல்ல, இந்த கோலம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து அம்மா வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு இருந்தாங்க கோலத்துக்கு மேலே. கலர் கொடுத்த பின்னால் இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. தம்பி வேறு மாடிக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொண்டு போய் விட்டு அவ்வளோ கற்றுனான். அதுக்கப்புறம் பொங்கல் அன்னைக்கு காலையிலே என்ன வேலை பார்க்குறோமோ பார்க்கலையோ கோழி அடித்து கறி குழம்பு வச்சு அதானே பொங்கலே நிறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலே மாமா வந்து கறி வெட்டுறதுக்காக கிளம்பிட்டாங்க. தம்பியே அனுப்பி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஏன்னா அப்போ தான் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அவன் ஒத்து வர மாட்டேன்ட்டான். வண்டியில் ஏறி உட்காந்து நல்லா பாயெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா வண்டி எடுக்கவும் சரியான கற்று வரேன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா மற்ற நேரம்னா போயிடுவான், இங்கே ஆடு மாடு கோழி இதெல்லாமே இருக்கையும் அதை பார்த்துக்கிட்டே அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 2 காக்கா வந்து மேலே இருந்துச்சுல, அதான் எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்துட்டார் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். காக்கா பாரு ஆளுக்கு ஒரு வடையை தூக்கி வச்சிருக்கு. நில்லு வரேன். சரி மாமா போய் கறி வெட்டிட்டு வர்றதுக்குள்ளே வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிகிட்டு இருக்க கேப்பில் என் பையன் மண்ணை ஃபுல்லாக அள்ளி தலையில் போட்டு பாட்டி கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கான். தம்பிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்பு மண் இந்த மாதிரி ஆடு மாடு இது மட்டும் இருந்துச்சுனாலே போதும், 3 நேரமே சோறு தண்ணி கூட எதுவுமே தேவையில்லை. அவன் பாட்டுக்கு அலைவான் எவ்வளோ நேரம் விட்டாலும். அவனை இழுத்து கொண்டு போய் தரன்னு க்ளீன் பண்ணி திருப்பி விட்டுட்டு திருப்பி என்னுடைய ப்ராசஸ்க்கு வந்துட்டேன். அப்புறம் வீட்டில் வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் வந்து அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பியும் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு.
என்னமோ 10 மணி நேரம் வெங்காயம் உரிச்ச மாதிரி கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வயலுக்கு தான் கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு வயல் பக்கம் போய். சரி இன்றைக்கி போய் ஒரு விசிட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். எங்கள் காட்டில் வந்து அப்போ மிளகா போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிளகாலாம் இந்த காய்ச்சி தொங்கும்ல, அப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மாமா வந்து தண்ணி அடைக்கிறாங்க அந்த காட்டில். அதனால தான் சரி அப்படி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த வரப்புலலாம் ஏறி நடக்கும்போது அங்கிட்டு விழுந்துருவோமா இங்கிட்டு விழுந்துருவோமான்னு ஒரே போராட்டமாக இருக்குது. காலையில் சாப்பிட சொன்னதுக்கு சாப்பிடாம தோட்டத்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்பி என்னை கூப்பிட்டு வர எனக்கு அது பொங்கல் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் போட்டு மாமாவுக்கு திருப்பி எடுத்துகிட்டு வந்தோம். வந்து பார்த்தா காட்டுக்குள்ளே வந்து மாமா பயங்கரமாக தண்ணி அடைச்சி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வெயிட் பண்ணுங்கள் நானும் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தோம். சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக நெற்கதிராக தான் போட்டிருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே கரெக்டாக அறுவடை பண்ணுற ஸ்டேஜ் கிட்ட வந்துருச்சு. முதல்லலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து ட்ரெஸ் மாற்றிட்டு அழகாக மேக்கப் பண்ணி எங்கேயாவது விளையாட போகிறது, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றுறது, இதுதான் இருந்துச்சு. இப்போல்லாம் எப்படா வேலையை முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் படுக்க மாட்டோமா அப்படின்ட்டு இருக்குது. அப்படியே காட்டில் வேறு பக்கம் தண்ணி திருப்பி விட்டுருந்தாங்க. சரி மோட்டரில் போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு பொங்கல் அன்னைக்கு சரி கிளம்பாமல் இருந்தேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பி நானும் தம்பியும் வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தோம். எங்கள் ஊர் ஊட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அங்கே போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணமான புதுசுலேருந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கு இன்றைக்கி தான் விடிவு காலம் வந்த கதையாக மாமா வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நான் தம்பி அண்ணி பையன் அப்புறம் மாமா எல்லோரும் சேர்ந்து கிளம்பிட்டோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அண்ணியை கூப்பிட்டா அண்ணி நான் வரலப்பா அப்படின்ட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு அப்படியே பேக் சைடு தான், ஆனால் இந்த வழியாக போக முடியாது, கம்பி வெளியில் போட்டிருக்காங்க கம்பெனி அப்படிங்கிறதுனால. அதனால வண்டியில் போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் தம்பிங்க வேறு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக போனேன். கடைசியில் நான் எவ்வளோ சோகமாக வந்தேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன். நாங்கள் இதுக்கு முன்னால் எடுத்த ஃபோட்டோவை இது கூட ஆட் பண்ணுறேன், அப்படி பாருங்கள். கண்ணு இருக்கும் போதே சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கதையாக இருக்குது என் கதை. என்னன்னு கேட்டிங்கன்னா, மாமா கூட நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தம்பியை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ கூட எங்களால் எடுக்க முடியல. 2 பேரும் படுத்தின பாடு எங்களை ஐயோ சொல்லவே முடியாது. அந்தளவு ஒருத்தன் இங்கிட்டு ஓடுறான் ஒருத்தன் அங்கிட்டு ஓடுறான். 2 பேர்த்தையும் சமாளிச்சுட்டு ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. கடைசியில் என்னோடய புது செருப்பு பிஞ்சு போனது தான் மிச்சம். இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாங்கிற கதையாக ஆயிடுச்சு என் கதை. நம்மளால தான் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல. பிள்ளைங்களை வச்சாது அழகாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனை கூட்டிகிட்டு வர சொன்னால் அவனை இவன் இழுத்துட்டு வரான். 2 பேரும் ஒரு இடத்துல அடங்கி நிற்கவே மாட்டானுங்க. அவன் ஒரு பக்கம் போகிறான், இவன் ஒரு பக்கம் போகிறான். ஒரே போராட்டமாக போச்சு. இதில் டான்ஸ் வேறு ஆடிட்டு இருக்கானுங்க கடைசியில் நின்றுட்டு. சரி நம்ம மூஞ்சி கூட தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பிடிக்கல போல், அவங்க அப்பா கூடயாவது எடுக்க விடலான்னு பார்த்தா அது அதுக்கு மேலே இருக்குது. நான் எடுத்ததுலேயே இந்த ஒரு ஃபோட்டோ தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா அதை இவ்வளோ கேவலமாக குகைக்குள்ளேருந்து கரடி எட்டி பார்த்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. நான் ஒரு ஃபோட்டோ இப்போ வரும் பாருங்கள், அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் எங்கள் வீட்டிலே இருந்து எடுத்துருப்பேனே, தனியாக மரத்து கூட போய் நின்று எடுக்கிறதுக்கு. அதான் ஏன்னு தெரில. கடைசியில் ஒன்று மட்டும் தெரியுது, இந்த ஒரு ஃபோட்டோ எடுக்க தான் ஃபோட்டோ ஷூட்டுங்கிற பேரில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க போல்.